Good morning, students. Today I am going to take first chapter application of matrices and determinants. அதில் exercise 1.2 இதுவும் 3 mark question தான். Find the rank of the matrix by row reduction method. இதான் question. இப்போ இங்கே question பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க. 1 2 3 4 rows இருக்கு, பட் 3 columns இருக்கு. ஓகேவா? ஸோ கொஸ்டின் லெட் ஏன்னு எடுத்துக்கலாமா? ஓகேவா? இப்போ இங்கே மைனர் ஆஃப் ஏ எடுத்துன்னு வச்சுங்க, 3/4. இப்போ இதனுடைய ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் பாருங்க. ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் 3/4. அப்போ நமக்கு ரேங்க் ஆஃப் ஏ போடணும்னா நமக்கு we know that rank of A is less than or equal to minimum of m, n. அப்போ 3, 4 3. அப்போ highest order of the minor is 3. ஓகேவா? இங்கே என்ன பண்ணுவீங்க, which implies order of A is 3/4. 3 rows 4 columns, but rank of A is less than or equal to minimum of 3, 4 equal to 3. அப்போ highest order of the matrix is 3. Therefore, highest order of the minor A is 3. ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு நம்ம இந்த மெத்தடில் தானே போட போகிறோம். இப்போது இது ரோ ரிடக்ஷன் மெத்தடு. அதனால நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 1 இருக்கிறதால ஈக்குவலன் ஃபஸ்ட்டு ரோ அப்படியே போட்டேன். 1 2 -1. செகண்ட் ரோ என்ன பண்ண போகிறேன் பாருங்க. நான் எல்லா சம்முக்குமே என்ன சொன்னேன், R2 = R2, R3 = R3, R4 = R4 அப்படின்னு போட்டியா? இது ஓகேவா? இதில் டவுட் இல்லைல்ல? இங்கே பாருங்க, கம்பேர் பண்ணி எல்லாமே சேம் சைனாக இருக்கா? மைனஸ் இந்த 3 இருக்குது R2ல். அப்போ இங்கே 3R1 போடு. இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது, 1R1 போடு. இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது, 1R1. இல்லை வெறும் அப்படியே R1 போட்டுக்கலாம். இது ஓகேவா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக? இப்போ இங்கே பாருங்கள், R2ல் 3 -3 0. அப்புறம் -1, இங்கே -3ஆல் தான் மல்டிப்ளை பண்ணுறேன். -6 -1 -6 -7. அப்புறம் 2 -3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ -3ஆல் பண்ணால் என்ன வரும், +3 ஆகிடுமா? பாருங்கள், -3னா இது +3. அதாவது R1 எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிவிடு, -3. அப்போது -3 +3 0 போட்டேன். -3ஆல் மல்டிப்ளை பண்ணால் -6 -7 போட்டேன். -3ஆல் மல்டிப்ளை பண்ணால் +3 3 + 2 5 போட்டுட்டேன். அப்புறம் பாரு R3, பாரு R1 எல்லாத்தையும் -1ஆல். அப்போது R3 -R1 1 -1 0 -2. இப்போ இதை -1ஆல் தானே, -2 -2 -4. அப்புறம் இங்கே 3 இருக்கு, R3 இது -1ஆல் +1, அப்போ 4. R4 பாருங்க, 1 இருக்கு, -1 0 -1 -2 -3. அப்புறம் 1 இருக்கு, -1ஆல் 1 -8 +1 2 இருக்கு. இது ஓகேவா? பாருங்க, இதில் டவுட் இல்லை இல்லையா நமக்கு? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த R3ல் 4 இருக்குல்ல, அதனால R1 அப்படியே போட்டு, R2 அப்படியே போட்டு, R4 அப்படியே போட்டு. நான் இங்கே என்ன பண்ணுறேன், R3 டிவைடட் பை 4. R3 = R3/4. அப்போது R3 என்னாச்சு பார், 0 by anything 0 -4/4 -1 4/4 1ன்னு வந்துடுச்சு. இது சிறப்பச்சா பாருங்க. இது எப்படி பண்ணுன்றது ஒரு ஐடியா ஞாபகம் இருந்தால் போதும்.
நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், R4க்கு வரேன். அப்போ R1 R2 R3 அப்படியே போட்டுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், 1 2 -1 0 -7 5 0 -1 1 அப்படியே போட்டுட்டேன். இப்போ நான் என்ன மாற்ற போகிறேன், R4 மாற்ற போகிறேன். இங்கே வந்து R4 ஈக்குவல் டு R4 என்ன பண்ணால் 0 வரும் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், R4 ஈக்குவல் டு இப்போ இங்கே 1 இருக்குது, R3க்கு போயிடுறேன். ஏன்னா 0 0ன்றதால R4 ஈக்குவல் டு R4 ஈக்குவல் டு R4. இங்கே பாருங்கள் சேம் சைனாக இருக்கா, மைனஸ் இங்கே 3 இருக்கிறதால 3 இன்ட்டு R3. அப்போ இங்கே பாருங்கய்யா, ஃபஸ்ட்டு இது 0 அப்படியே வந்துருமா, 0 0. இப்போ R4ல் -3, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 0 வந்துடுச்சு. அடுத்தது பாரு, இங்கே 2 இருக்குது R4ல், இங்கே என்ன இருக்குது 1. அப்போ -3 1 -3, இங்கே என்ன வந்துடும் -2 வந்துடும். ஓகேவா? அப்போது இன்னும் இதை ஒரு 0 பண்ண முடியுமா அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கணும். பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். இப்போது இந்த ஸ்டெப்பில் டவுட் இருக்கா பாரு உனக்கு, இதில் ஒன்றும் டவுட் இல்லைல்ல, இது ஓகேவா? இன்னொரு முறை செக் பண்ணிக்கோ பாரு. R4 ஈக்குவல் டு பாரு 0 0 0 போட்டேன், -3 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3, அப்போது 0 வந்துடுச்சு. இங்கே 2 இருக்குது, இங்கே -3 2 இன்ட்டு -3 இன்ட்டு 1 -3, அப்போது 2 -3. அப்போ இங்கே நமக்கு என்ன வரும், -1ன்னு வரும். சாரி, இது என்ன வரும், -1. சரி பச்சா, -1. இப்போ இங்கே இது ரெண்டையும் இது பண்ணும்போது இன்னொரு 0 இங்கே பண்ண வைக்கலாம்ல. ஏன்னா ரேங்க் 3 அப்படி தான் வரணும், நமக்கு 4ன்னு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. மினிமமாக 3, 4 தானே. அதனால் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன், R3 வந்து பாருங்கள், R1 R2 அப்படியே போட்டுறேன். 1 2 -1 0 -7 5. நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், R3 சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் பாருங்கள், R3 ஈக்குவல் டு 7 இன்ட்டு R3 மைனஸ் R2ன்னு போடுறேன். R4 அப்படியே போட்டுறேன். 0 0 -1 அப்படியே போட்டேன். ஓகேவா? இப்போது R3 7ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 0 இன்ட்டு 7 0, R2 -R2, அதனால் இது 0 தான். அடுத்து பாருங்கள், R3ல் என்ன இருக்குது, -1, 7 இன்ட்டு -1 -7, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7, அப்போ இங்கே 0 வந்துடுச்சு பாரு. அப்புறம் இங்கே R3ல் என்ன இருக்குது, 1, 7 இன்ட்டு 1 7 -5, அப்போ இங்கே என்ன வந்துடும், 2 வந்துடும். சரி வச்சா பாருங்க. இப்போது R1 R2 R3 அப்படியே போட்டுறேன். 1 2 -1 0 -7 5. ஓகேவா? அடுத்தது R4 அப்படியே போட்டுறேன். 0, ஓகேவா, 0 -1. நான் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன், R3ல் 1 more 0 வர வைக்க போகிறேன். இதானே இந்த 2. அப்போ R3 ஈக்குவல் டு எப்படி பண்ணலாம், நம்ம R3க்கு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எப்படி 7 இன்ட்டு R3 மைனஸ் R2 போட்டோமா. அடுத்தது 1 more. இப்போ என்ன பண்ணலாம் பாரு, சாரி, நான் என்ன பண்ணுறேன், இந்த R3 அப்படியே போட்டுடுறேன் பாருங்க. 0 0 2 அப்படியே போட்டேன். R4 தான் நான் மாற்ற போகிறேன், அதான் ஈஸியாக இருக்கும் நமக்கு, அங்கே 0 வர வச்சிடலாம். R4 ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் பாருங்க, R4 ஈக்குவல் டு இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 2 இன்ட்டு R4, ஓகேவா, 2 இன்ட்டு R4 மைனஸ் R3. சேம் சைனாக இருக்கா, மைனஸ் போட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க, செக் பண்ணி இப்போ இது பாருங்கள், 0 0,
அதனால் இங்கே 0 போட்டுடலாம். 0 0 இங்கே 0 போட்டேன். இங்கே பாருயா -1 இருக்கு, 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், -2 இது ரெண்டும் பாருங்க டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் ப்ளஸ் போடணும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணிடுறேன், ப்ளஸ் போட்டேன். இப்போ பாரு -1 × 2 -2 + 2 ஆட் பண்ணால் இங்கே நமக்கு என்ன வந்துடும், 0. அப்போது இது எப்படி இருக்கு, ட்ரையாங்குலர் ஃபார்ம். என்ன இங்கே 2 zeros, இங்கே 3 zeros. ஓகேவா? அப்போ இங்கே நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எத்தனை இருக்கு, 3. therefore rank of A equal to 3. ஏன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் ஆர் 3. ஓகேவா? அப்போ நமக்கு ரேங்க் 3. இப்போ இது எப்படி புரியுதாயா? இது நம்ம ஒன்ஸ் அகைன் பாருங்க, 1 ஃபர்ஸ்ட் இருக்கிறதால நோ ப்ராப்ளம், கொஸ்டின் ஏன்னு எழுதிட்டா 1 மார்க்கு. நான் என்ன சொன்னேன், இங்கே 1 வந்துட்டதால R2 R3 R4 மாத்திரம், R2 = R3 = R4 சேம் சைனாக இருக்கிறதுல எல்லாத்துக்கும் மைனஸ் போட்டேன். 3 இருக்கிறதால 3R1, 1 இருக்கிறதால 1R1, 1 இருக்கிறதால 1R1. இது அப்படியே இங்கே பண்ணியாச்சு. அடுத்தது R3ல 4 வந்ததால R3 = R3/4, R1 R2 R4 அப்படியே போட்டேன். R3 மட்டும் மாறிடுச்சு. அடுத்தது R4 பாருங்க, R4 = R4, R1 R2 R3 அப்படியே போட்டேன். R4 = R4. இங்கே பாருங்க சேம் சைனாக இருக்கு, மைனஸ் போட்டேன். 3 இங்கே 1 இருக்கிறதால 3 டைம்ஸ் ஆஃப் R3ன்னு போட்டேன். அப்போது அது என்ன ஆயிடுச்சுங்க, 0ன்னு வந்துடுச்சு. அடுத்தது R4 நான் மாற்ற போகிறேன், R1 R2 இங்கே என்ன பண்ணிடுறேன், R1 R2 அந்த R4 அப்படியே போட்டேன். ஓகேவா? R3ல R3 = 7 × R3 - R2ன்னு போட்டேன். அப்போ 1 more 0 இங்கே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறீங்க, R4 = இப்போ 0 0ன்றதால 2 டைம்ஸ் ஆஃப் R4, இங்கே பாருங்க டிஃப்ரெண்ட் சைனாக இருக்கா, ப்ளஸ் R3ன்னு போட்டேன், அங்கே ஒரு 0 வந்துடுச்சு. அப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் 3. therefore rank of A is 3. அவ்வளோதானே? இது இப்போ புரியுதா இது எப்படின்னு? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. இது அப்படியே கேட்டால் கொஸ்டின் ஏன்னு எழுதிடலாம். 3/4ன்றதால் ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் மைனர் வந்து 3ன்னு வருது. கண்டிப்பாக இந்த சம்க்கு ரேங்க்கும் 3ன்றதால நீங்கள் கொஞ்சம் பிளண்டராக தெரியாத பசங்க இதுக்கு ஒரு மார்க்கு, இது ஒரு மார்க், ஈஸியாக 2 மார்க்ஸ் வாங்கிடலாம். இந்த ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஆன்சர் ஈஸியாக அரைவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ புரியுதா பாருங்க இது? ரைட், தேங்க்யூ.